ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீன் வடை. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இப்போ ரமதான் மந்த்லாம் வருது. ஸோ ரமதான் ஸ்பெஷலான ரெசிபியாக நாங்கள் இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க அதுக்கான செய்முறையை பார்க்கலாம். ஸோ முதல்ல முள் இல்லாத நல்ல சதையாக இருக்க மீனாக எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைங்க. ஒன்ஸ் அது நல்லா வெந்துட்ட உடனே முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உதிர்த்தி வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவிய தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ கோர்ஸாக அரைச்சிடலாம். அடுத்து உடச்ச கறில் நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு உதிர்த்தி வச்சுருக்க அந்த மீனை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா பைண்ட் பண்ணும், அதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடராக அரைச்சி வச்சுருக்க உடச்ச கடலை தூள் அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிக்கலாம். எப்படி வேணால் ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் ஷேப் பண்ணலாம், இல்லை நார்மல் வடை மாதிரி கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நார்மல் வடை சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த நோன்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. வடையை எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட உடனே அடுத்த சைட் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய வடையை வெளியே எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெய் ஏதாச்சும் எக்ஸஸாக இருந்தால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். நம்மளுடைய டேஸ்டியான மீன் வடை, ஃபிஷ் வடை ரெடி ஆகிடுச்சு. கூட நீங்கள் எந்த டிப் வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a great day.